கால் சைடு. சரி, நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குயிக்காக ரிட்டர்ன் வரும், வந்த வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துன்னு விட்டுடணும். ரொம்ப நேரம் அதில் வெயிட் பண்ணக்கூடாது. கால் சைடு வந்த வரைக்கும் அந்த ஹை வரைக்கும் வந்து எடுத்துன்னு டக்குன்னு விட்டுருங்க. ஒரு 24 பாயிண்ட்டுக்கான ட்ரேட் அது. எவ்வளோ வருதோ அதில் எடுத்துங்க. 24 எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரும். 437க்கு மேலே உக்காந்துடுச்சுன்னா அப்போ கால் சைடு வருதுன்னு அர்த்தம். ட்ரையல் கால் சைடு போவேன்னா கால் சைடு யாரும் இருக்காதீங்க. புட் சைடு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அந்த மேலே இருக்கிற டார்கெட் வரைக்கும் போவோம், 307 வரைக்கும் போவோம். கால் சைடு போவேன்னா புட் சைடு 307 உடச்சிடுச்சுன்னா புட் சைடு கண்டினியூ ஆகிடும். 7ல் போய் டிசைட் பண்ணலாம், 307ல் டிசைட் பண்ணலாம். அது உடச்சிச்சுன்னா புட் சைடு வேறு லெவல் மூவ்மெண்ட் இருக்குது, விட்டுற போகிறீங்க. 307 உடச்சிடுச்சுன்னா தைரியமாக உட்காரலாம் டார்கெட். எஸ், 315 ரிஜெக்ஷனு. அடுத்தது நேராக அங்கே தான் 340 டார்கெட் அடுத்தது, அவ்வளோதான். இப்போ 340 டார்கெட், 337 டார்கெட் வச்சு இங்கே ஒரு டார்கெட் இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒரு டார்கெட் அடுத்தது. சரி, இந்த டார்கெட் கொஞ்சம் ஈஸியாக போகும் இப்போலாம். ஒரு டார்கெட்டாக முடிச்சுக்குங்க. சரி, புட் சைடு இன்னும் இருக்குது. சரி, ஒரு டார்கெட்டாக முடிச்சுன்னு வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு முடிச்சிடுச்சு. ஸோ இங்கேருந்து வருது அது. $29 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட். இதெல்லாம் போயிடும் மேலே ஈஸியாக. புது என்ட்ரி போடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இங்கே எங்கன்னா என்ட்ரு ஆனவங்க ஜாலியாகலாம், கீழே என்ட்ரு ஆனவங்க வெளியே வர தேவையில்லை. 332 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 332 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கீழே என்ட்ரு ஆனவங்க மட்டும். சரியான பாயிண்ட் இது, ஒன்னோட முடிச்சிடலாம் ட்ரேடு. 42 பாயிண்ட்டுக்கான ட்ரேடு. புது என்ட்ரியில் கொஞ்சம் கஷ்டங்குது, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது. 320 டார்கெட், 320 உடச்சிடுச்சுன்னா 333. சரி, டார்கெட் இருக்கு, கிரீன் ஆகிடும், அது 320 போயிடும். சரி, 330ல் கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் ஒரிஜினல் புட் சைடு மூவ்மெண்ட் வரப்போகுது. அது பிரேக் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. சரி, கால் சைடு சப்போர்ட் எடுக்குது, பரவாயில்ல, அதெல்லாம் தள்ளின்னு போயிடும் மேலே. புட் சைடு போயிடும் மேலே. 330ல் போய் டிசைட் பண்ணலாம் அடுத்த டார்கெட்டு. 320ல் வச்சுக்கோங்க, 320 கொடுத்துரும். பட் 320 உடச்சிச்சுன்னா அந்த 10 பாயிண்ட் ஃபாஸ்ட்டாக வரும், அதான் ப்ராப்ளம். 320 உடச்சிச்சுன்னா அடுத்த செகண்டே 330 தான். ஒரே கேண்டலில் எல்லாத்தையும் முடிச்சிடும். கொஞ்சம் உஷாராக இருங்க, மிஸ் பண்ணுற போகிறீங்க. டோட்டலாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 42 பாயிண்ட்ஸ்.
320 தட்டுச்சு. இப்போ அடுத்தது 330 போகுது. இந்த புட் சைடு யாரார் ட்ரேட் பார்த்தது? புட் சைடு யாரார் ட்ரேட் எடுத்தது? தம்ஸ் அப் போடுங்க. பியூட்டிஃபுல். இந்த டார்கெட் நல்லா இருந்துச்சு. 320 சூப்பரா இருக்குது, கன்ஃபார்மா இருந்துச்சு. 320 வாஸ் குட். புட் சைடு இப்போ நல்லா இருக்கு. அவ்வளோதான் இருந்துச்சு. அது மூவ்மெண்ட் பெருசா இல்லை, ஸ்கேல்பிங் மட்டும்தான். கௌசல்யா 14 பாயிண்ட்ஸ், அரவிந்த் 21 பாயிண்ட்ஸ், யுவராஜ் 16, 15, 17, ராஜ்குமார். போய் 25,950 கால், 26,000 புட். 950 கால், 26,000 புட். இது ரெண்டும் பார்த்துக்குங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. புட் சைடு யாருன்னா எடுத்தீங்களா? வெரி குட். இப்போ கால் சைடு போனவங்களாம் என்ன இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு பாருங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த ரிஜெக்ஷன் லெவல் பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆச்சு. அங்கே ரிஜெக்ட் ஆனது தான் இந்த டார்கெட். மார்க்கெட் நம்ம அவ்வளோதான். இதுக்கு மேலிட்டு புட் சைடு புது என்ட்ரி ரிட்ரேஸ் ஆனால் போடுங்க. இன்னும் இருக்குது மூவ்மெண்ட். இது இன்னைக்கு வேட்டை தான் எல்லாம் போயினே தான் இருக்கும். இதில் என்ட்ரி மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமே. பர்ஃபெக்ட் என்ட்ரி பண்ணிட்டோம்னா பாட்டு போயினே இருக்கும். போட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே இங்கே இருக்கலாம். போயிட்டே தான் இருக்கும் சைடு வைஸ் ஆகிட்டு. இந்த ஒரு லெவல் 2 லெவல், இந்த லெவலில் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகும். உஷாராக இருக்கும். இது தொடரும் போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து க்ரீன் கேண்டல் வரும். இதையும் உடையணும்னா ஒரு வாட்டி தொட்டுட்டு தான் க்ரீன் ஆகும். டோன்ட் வரி. சென்ட்ரலில் ஸ்பாட் ஒரு வாட்டி தொடும். 84,657 தொட்டுச்சுன்னா க்ரீனாக மாறும். உஷாராக இருங்க. பட் உடனே கால் சைடு போயிடக்கூடாது. புட் சைடு இது வேட்டாகுது பாருங்க, போயினே இருக்குது. இது வால்யூமோட போச்சுன்னா அது உடச்சிடும். பட் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து தான் உடையும். அடுத்த கேண்டில் க்ரீன் ஆகும். இதெல்லாம் சப்போர்ட் லெவல் வேற லெவலில் இருக்குது. இப்போ அங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அடுத்த கேண்டில் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது பாருங்க சப்போர்ட். இன்னும் அழகா என்ட்ரு ஆகிடக்கூடாது. உடனே கால் சைடு மேலே போய் திரும்பி வந்து புட் சைடை பிரேக் பண்ணணும்.
என்ன புட் சைடு ஜெயிச்சிச்சு, டாமினேட் ஆகும். இது சும்மா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் தான். அது போயிட்டு திருப்பி கீழே அங்கேயே அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்புறம் திருப்பி பிரேக் ஆகும். ஸோ எப்பவுமே இதில் வந்து என்ன பாயிண்ட், இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் வேணால் எடுக்கலாமே ஒழிய இங்கேருந்து இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துருக்கலாம். மற்றபடி அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் இதில் இருக்க முடியாது. திரும்பி அது கண்டினியூ ஆகிடும். புட் சைடு கண்டினியூ ஆகுதோ இல்லையோ, இந்த இடத்துலையே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் மார்க்கெட். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ட்ரேடு? தம்ஸ் அப் போடுங்க. ஹவு many of you felt interesting? எப்படி இருந்துச்சு ட்ரேடு? பட் சிச்சுவேஷன் வாஸ் டஃப், அது ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் டைரெக்ஷனில் மிஸ் ஆகலை நம்மளுது, அது ஒன்று தான் மெயின். இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரேடு. இப்போ புதுசாக போய் மாட்டிக்காதீங்க, இன்னும் புட் சைடு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போவோம். இந்த வந்த அக்ரெஷன் அதில் காட்டாது.